அன்பு வணக்கம் எல்லோருக்கும். இது சங்கமிக்கிறேன் தமிழில். மரணத்துக்கு பின்னாடி மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னு சில பேரும், இல்லை வாழ்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சில பேரும் சொல்கிறாங்க. இந்த சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டு தான் நான் தெளிவு பெறணும் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யமதர்மனை பார்த்து நசிகேதன் சொல்கிறான். ரைட், இது வரைக்கும் நமக்கு தெரியும். இந்த கேள்வி நல்லா உள்வாங்கினதுக்கப்புறம் யமன் சொல்கிறாரு, இந்த சந்தேகம் தேவர்களுக்கே இருக்குது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் ரொம்ப நுண்மையான விஷயம், அதனால் நீ வேறு ஏதாவது வரம் கேளு, என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு நீ சொல்கிற, ஆனால் இதை பற்றி உன்னை விட வேறு யாரும் தெளிவாக சொல்லிட முடியாது, அதனால் உன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்கிறான். சரி, அப்போ நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன். நீ 100 ஆண்டு ஆயுள் கேளு, அதே மாதிரி சந்ததிக்கே ஆயுள் கேளு, நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஏராளம் பசுக்கள் கேளு, யானை கேளு, குதிரை கேளு. சரி, இது மட்டும் பத்தாதா, பூமியிலே பறந்த அரசு எதுவோ அதை கேளு, நான் உனக்கு தரேன். நீ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாழ்ந்துக்கோ, நிறைய ஆயுள் உனக்கு மட்டுமே ஸ்பெஷலாக தரேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த நீண்ட ஆயுளோடு சேர்த்து நிறைய செல்வம் கேளு. இதை நான் குறிப்பிடாமல் ஏதாவது இருந்தேன்னா நீ அதையும் கூட கேளு, அது எல்லாமே நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வரிசையாக சொல்கிறாராம். அதே மாதிரி மானிட உலகத்திலேயே இதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே கேளு, நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். இந்த மாதிரி நிறைய சொல்ல, இது மட்டுமா, வாத்திய கலைஞர்கள் தரேன், அதே மாதிரி ஆண்களை மயக்குகிற அழகான பெண்கள் தரேன், அவங்கள உனக்கு பணிவிடை செய்ய சொல்லு, மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உனக்கு ஆஃபர் பண்ணுறேன், ஆனால் மரணத்தை பற்றி மட்டும் கேட்கவே கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராம். நீ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நிலையில்லாதது, மனுஷனுடைய 5 புலன்களையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அந்த ஆற்றலை குறைக்கக்கூடியது, இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா. அதனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ சொன்ன அந்த குதிரைகள், ஆடல் பாடல் இதெல்லாம் உன் கூடயே நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்கிறான். அதே மாதிரி மனுஷன் பணத்துக்காக அப்படின்னு பார்த்தோன்னா திருப்தி அடையவே மாட்டான். அவனுக்கு 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா வேணும்னு தோணும், 1000 ரூபா கொடுத்தா 1,00,000 ரூபா வேணும்னு தோணும். ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு வேணுங்கிற செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம், எனக்கு வேணுங்கிற ஆயுள் கிடைக்கும், உன் அரசாட்சி இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆயுள் இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப கன்ஃபார்மான ஒரு விஷயம். அது ரெண்டுக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு வேணுங்கிற வரம் என்னென்னா மரணத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்கிறான். அதே மாதிரி இந்த நான் சொன்னேன் இல்லையா, 100 ரூபா வேணா 1000 ரூபா, 1000 ரூபா வேணா 1,00,000 ரூபா, இந்த மாதிரி பணத்துக்கு மேலே இருக்க ஆசை வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேரளத்தினுடைய ஒரு மகான் பூந்தானம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருப்பார். அதையே தான் ஆசை ஒரு சங்கிலி, அதாவது நிகழம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். ஸோ பணம்ங்கிறது மட்டும் இல்லை, உலக இன்பங்கள் எது எடுத்தாலும் சரி, அதில் எவ்வளோ அனுபவித்தாலும் திருப்திங்கிறது மட்டும் வரவே வராது. நமக்கே தெரியும், புற இன்பங்கள் எல்லாமே அப்படித்தான். பட் அகம்னு பார்க்கும்போது வயிறு மட்டும்தான் போதும், இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சாப்பிடும்போது. அதனால் அதையெல்லாம் நாடி எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒருத்தருடைய ஆயுளை யமதர்மன் நிர்ணயிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த உபநிஷதம் சொல்லுது, நம்பிக்கையும் கூட அது. ஸோ வேண்டிய காலம் வாழ்கிறதுக்கான வரத்தை நசிகேதனுக்கு அவன் தர ரெடி, தயாராக இருக்கான், பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த வரத்துக்கான ஒரு பீரியட் இருக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் இறக்கத்தானே வேணும். அப்போ அதை கேட்கறதுலையும் அர்த்தமே இல்லையே. அதனால் மரணத்தை பற்றி நான் கேட்டதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதே மாதிரி தேவர்கள் வயசாகாது, அவங்களுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, பூலோகவாசிகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் காலம் அவங்க வாழ்வாங்க. அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க பிறப்புன்னு ஒரு விஷயம் நடந்து தான் ஆகும், அதுக்கு அவங்க உள்ளாகியே தீரணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அதனாலேயே எனக்கு மரணத்தை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஸோ எந்த விஷயத்தில் சந்தேகம் அதிகமாக நிலவுதோ, எந்த விஷயம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கோ, எந்த விஷயம் மறு உலக விஷயத்தை பற்றி பேசுதோ, அதை தெரிஞ்சுக்கிட்டா பெரிய பலன் கிடைக்குமோ, எனக்கு அதைத்தான் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக கேட்குறான். வேறு எந்த வரமும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இது ஒரு பெரிய உண்மை, உயர் உண்மை இல்லையா? இந்த மாதிரி உயர்ந்த ஒரு உண்மை, உயர்ந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நசிகேதனுடைய கதை அப்படிங்கிறது ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும். அந்த விளக்கின் ஒளி கடல் கடந்து வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல் தரும், ஒரு புது தெம்பு, புது தைரியத்தை தருமோ, அந்த மாதிரி இவனுடைய கதை பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இதை அவங்க உயர் குணங்கள் அப்படிங்கிறது, இந்த மாதிரி உயர்ந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவதாக ஸ்ரத்தை இருக்கணும். ஸ்ரத்தைன்னா என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை செய்கிறதா, கிட்டத்தட்ட நம்பிக்கை எப்படி ரொம்ப ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு வேணுமோ அந்த நம்பிக்கையும், அந்த செயலை சாதிக்கிறதுக்கான ஒரு செயல் திறனும், கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்ரத்தை அப்படிங்கிறது.
அந்த ஸ்ரத்தை அவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது சுயமதிப்புன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் டிக்னிட்டி. தன்னுடைய மதிப்பு என்ன நசிகேதனுக்கு நல்லாவே தெரியும். தனக்கு எவ்வளோ தெரியும், நான் எந்த நிலைமையில் இருக்கேன் நல்லாவே தெரியும். எதில் முதல் நிலை, எதில் 2ஆம் நிலை, ஆனால் கடைநிலைன்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன் அதில். அது மட்டும் இல்லாமல் யமதர்மன் ஒரு உயர்ந்த பண்புள்ள ஒருத்தங்கிட்ட இவனை செலக்ட் பண்ணி இவன் சொல்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அதை செயல்படுத்துவான். செயல்படுத்தணும்னு இருக்கிறவன் மட்டும்தான் ஸ்ரத்தையோடு இருப்பான். அவன் தான் பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். ஸோ எவ்ரி திங் இஸ் செயின் லிங்க்ட். சுயமதிப்பை ஆணவத்தோடு போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இல்லாத திறமைகளை இருக்கிறதா காட்டுறதும், அதே மாதிரி பலவீனங்களை மறைக்கிறதுக்காக போடக்கூடிய முகமூடியும் தான் ஆணவம் அப்படிங்கிறது. அதனால் சுயமதிப்பு தங்கிட்ட இருக்கிறத புரிஞ்சுக்கிறது, தன்னோட கேப்பபிலிட்டி என்ன, தன்னுடைய ஒர்த் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் சுயமதிப்பு. பட் அது வந்து வேறு யாரையும் கீழாக பார்க்காது, எல்லாத்தையுமே ஈக்குவலாக பார்க்கும். ஆனால் ஆணவம் கீழாக பார்க்கும் இல்லையா? அது ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தன்னறிவுங்கிற செல்ஃப் நாலேஜ் ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிக்னிட்டிக்கு செல்ஃப் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அது விளைவாக நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம், நமக்கு வாழ்க்கைக்கு இன்றியமையான விஷயங்கள், தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. அதே மாதிரி அடுத்தது என்ன, மூணாவது என்ன அப்படின்னா உண்மை என்னவோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது. அக்செப்ட் த பீப்புள் வித் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் வந்து உண்மையை அப்படியே ஏற்றுப்பான். வாஜசிரவசான் அவங்க அப்பா அவனை யமன் கிட்ட அனுப்பலான்னு முடிவு பண்ணப்போ கோவப்படலை, வருத்தப்படலை. அவர் சொன்னதை அவன் அப்படியே ஏற்றுக்கிட்டான், செய்யவும் செஞ்சான். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே போய் ஆழ்ந்து சிந்திக்கவும் ஆரம்பித்தான், ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக துணிச்சல். யமதர்மனையே தேடி போய் விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வந்து அவனுக்கு ரொம்ப அதிகம். அந்த லட்சியமாக தான் எதை நினச்சானோ அதை சாதிக்கிறதுக்கான துணிச்சல் அவனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. கடைசியாக ஆசையே இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி உயர்ந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிறவங்க உலகத்தை பற்றின நாலேஜ் நல்லா அவங்களுக்கு இருக்கணும். குறிப்பாக உலகத்தை பற்றின சுகபோகங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை வாழ்க்கையில் எந்த அளவு மட்டும் வச்சுக்கணுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் யமதர்மன் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இவனுக்கு பொதுவாக பார்த்தா உயர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நமக்கு எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இந்த பர்சன்டேஜ் தெரியும் இல்லையா? அதனால் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லுது இந்த உபநிஷதம். அந்த குட்டி பையனுக்கு எவ்வளோ ஒரு திடகாத்திரமான ஒரு மனசு இல்லையா? தொடர்ந்து அடுத்தடுத்து வர பாகங்களில் நசிகேதனுடைய பயணம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் அவனோட சேர்ந்தே, அதாவது அவன் அறிவோடு சேர்ந்தே நம்மளும் பயணிக்கலாம். கட உபநிஷதம் இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி.